ஒன்று 100 சார். பரவாயில்லையா கம்மியா? இல்லை பரவாயில்ல. இதோட டேஸ்ட்டே வேறு. ஏன் உடுப்பில் டேஸ்ட்டே வேறையா? பொரிமலன் போல இருக்கும். அப்போ உடுப்புலாத்தி இஸ் குட்டு. யூடியூப்பில் போட போறியா? என்ன போட போகிற? இல்லை இது பண்ணிவிட்டு சத்தம் கொடுத்து பார்க்குறோம். சத்தம் கொடுத்து பாண்டிச்சேரி இப்படி போடுங்க. பாண்டிச்சேரிக்கு போங்க, செரமிக்கு பீச்சுக்கு போங்க, என்ன அங்கே போய் சாடுங்க அப்படி கைகாட்டு அது வேறு. ₹200 ₹400 நான் ஒரு 20 வச்சு புண்ணா புண்ணா ஒண்ணா 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 நான் எடுத்துக்கணும். இது வீடியோ தானேங்க, வரும் யூடியூப்ல போடும். மறுபடியும் வாங்கிட்டு வரா? இது கம்மி, என்ன இது ஊலி சூப்பராக அப்படின்னா? வா. ஓ பெரிய இது இல்லையா, ஆயிரம் மீனா? இது ஐநூறு இல்லை, இது 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 வந்து சீலா. சீலா, சரி. டைகர் போன் பார்த்தாரு, அது ஃபோட்டோ எடுக்க. டைகர் போன் பார்த்தாரு. அந்த அம்மா அங்கே இருக்கு. இதான் கிளி மீன், இதான் பச்சை கிளி மீன். ஓ இதான் கிளி மீன். உயிரோடு தான் இருக்கு, உயிரோடு 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 இருக்கு. அது உயிரோடு இருக்கு. அந்த அம்பாங்க போயிடுச்சு. நண்டுமா, கல் நண்டு. டைகர் ஃபார்ம் இருந்துச்சு, காணா போச்சா?
അത് തീർന്നു വെച്ചു இது இருக்குது இது இதோ இருக்குது அவங்களுக்கு ஆண்டி கொடுத்தது லேட் ஆகும் அதுக்கு என்ன மீனுக்கு என்ன பேர் இப்போ சுத்தம் பண்ணுறது மீனுக்கு என்ன பேர் உடுப்புலாத்தி உடுப்புராத்தியா உடுப்புலாத்தி இது கிலோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா பச்சா அதா ஆமாம் எக்ஸ்போர்ட் இது கிலோவே 450 இதுக்கு எக்ஸ்போர்ட் மீன் இட்ஸ் ஆக்டோபஸ் இது பாருங்கல்ல ஆக்டோபஸ் தான் இது நம்ம டேஸ்ட் அப்படி ஒரு கண்ணு பாரு கால் பாரு அந்த எத்தனை கால் இருக்கு பாரு ஆக்டானாலே 8 நத்தம் ஆக்டோபஸ் எஸ் பார்த்து எடுக்கணும் பச்சா அந்த மாதிரி மை வருது பாரு மை வந்தால் இதுதான் ரொம்ப வலி அது தனியாக அந்த மை அடிக்கணும் டேமேஜ் ஆகிடும் மை இருந்ததுன்னா டேஸ்ட்டே மாறிடும் எப்படியா ஆமாம் அந்த கோழியில் பித்து பை உண்டு இல்லை அந்த மாதிரி அதுலன்னா எல்லாம் போச்சு ஓகே வேற யாருனாலும் அதை கலக்கி கையில் எடுத்து வச்சுருப்பாங்க ஆமாம் ஒரு அதுதான் அந்த எள்ளு ஆமாம் ஆமாம் இது எள்ளு எடுத்துகிட்டு போ இதுக்கு இது என்ன அதுக்கு என்ன யூஸ் நல்ல யூஸ் என்ன ஓடுமே இருக்கா ஓடுதான் ஓடுதான் கிளிக்குது இல்லை கிளிக்கா கிளிக்கு லவ் பாஸுக்கு எல்லாம் கொடுக்குது கொடுக்கலாம் நல்லா காய வச்சுட்டு பொடியாக்கணுமா இல்லை அது அப்படி கண்ணாடி இருக்குல்ல அது தொடக்கலாம். கண்ணாடி இருக்குல்ல அது தொடக்கலாம். இதையா காய வச்சு பவுடர் ஆக்கியா அப்படியே துணிச்சுட்டு இவ்வளோ கட் பண்ணி அதை கண்ணாடியில் கட் பண்ணி அப்படியா சரி வைக்கலாம் கிளியர் கிளியில் பண்ணி இருக்கு காய வச்சு போட்டோம்னா அது சின்னதாக கட் பண்ணி போடணும் கிளியாக நல்லா கழுவு கடமைனா கழுவுனா தான் வந்து எத்தனை பிரயாசம் கழுவணும் உனக்கு ஐயோ ஐயோ நல்லா தான் இருக்கு இல்லை மண் சாப்பிட மாட்டேன் இது வந்துடும் அந்த இதில் இருக்கும் மண் நிறைய அதில் இதில் இருக்கும் இதுக்கு பேர் இந்த ஒரு இதில் இருக்கும் மண் அது நல்லா கழுவி நிறைய தடவை வாஷ் பண்ணுங்க காலில் மண் இருக்கும் நல்ல வேளை நீங்கள் சொன்னீங்க நான் அப்படியே போய் தூக்கி நல்லா போட்டு சுத்தமாக அப்படியே செய்துடு வாயில் கூட வைக்க மாட்டேன் எல்லாத்துக்கு பணத்தை போட்டு வாங்கி நல்லா செய்து சாப்பிட்றதுக்கு தான் ஒரு பொருள் சரியா எல்லா மீனும் கொஞ்சம் பிளட் இருக்கு ஆனால் இதுக்கு பிளட்டே இல்லைல்ல அதான் அந்த மை சரியா ரத்தம் இல்லாதனா தான் மை தான் இது மை தான் அது ரத்தம் இதில் மை இல்லைம்மா ஆ மையா வேணா வேண்டாம் ஆனால் ஒவ்வொருத்தர் மை அப்படி கையெல்லாம் ஆக்கிடுறாங்க நீங்கள் நல்லா பார்த்து செஞ்சிட்டீங்க அங்கே அம்மா கரையில் நிறைய மஷி இருக்குது ஆனால் மை பட்டுச்சுன்னா வந்து கறி டேஸ்ட் மாறிடுமா மாறாது இருந்தாலும் கலராக இருக்கும் என்னதான் செய்தாலும் கலராக இருக்கும் எந்த நாட்டுக்கு எப்படி ஓடலான்னு பார்க்குறியா இன்னும் கறி வச்சா இன்னும் கொஞ்சம் கருப்பு இருக்குமா அதில் ஆஹா இல்லை அது வாஷ் பண்ணியே போதும் அவ்வளோதான் அந்த உள் பக்கம் கருப்பு இருக்கு பாருங்க அது என்னது உள் பக்கம் ஒரு கருப்பு இருக்கு கழுவுறு இல்லை அப்போ போயிடும் இதுதான் நான் காலங்காதான் எடுத்தவங்க அது இதுதான் இருக்கும் கழுவுக்குள்ள கழுவுனா தண்ணியில் விட்டு பின்னா அது போயிடும் சரி சரி ആ ബോട്ട് വരുമ്പോൾ അത് ഇവിടെ വന്ന് ഇത് വെച്ച് വലിക്കണം ഇതൊരു ട്രാക്ടർ ട്രാക്ടറിൽ വലിച്ചെടുക്കും
ഈ ട്രാക്ടർ ഉപയോഗിച്ചത് വലിച്ചു. ആ വരുന്ന ബോട്ട് ഇതാ, ആ ബോട്ട് അടുത്തെത്തി. யூடியூப்ல போடுமா? போடுங்க. ബോട്ടിനെല്ലാം ചെറിയ ചെറിയ റിപ്പയറിങ്, വലയെല്ലാം ശരിയാക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. വൈകുന്നേരത്തന്നെ ഒരു വീണ്ടും പോകാൻ വേണ്ടിയിട്ട്. പക്ഷെ നല്ല ഫ്രഷ് മീൻ കിട്ടും കേട്ടോ അവിടെയാണ്. വീട്ടിൽ ഇപ്പോൾ ഈ ബോട്ടിൽ വരുന്ന മീനൊന്നും ചത്തിട്ടുണ്ടാവില്ല. അതെല്ലാം നല്ല ജീവനുള്ള മീനായിരിക്കും. ഇതാ ഒരു ബോട്ട് വരുന്നില്ലേ, ആ ബോട്ട് അടുത്ത് വരുമ്പോൾ ഈ ട്രാക്ടറെ കെട്ടി അത് വലിച്ച് ഈ മണലിൻ്റെ മുകളിൽ കയറ്റണം. അതാ ഒരാളതിന് തയ്യാറായിട്ട് ഇങ്ങനെ ഉണ്ട്. ആ ബോട്ട് വന്നിട്ടുണ്ട്. ഫ്രഷ് മീൻ ഇതുള്ള ഉണ്ട്. ആ ബക്കറ്റിന് അതെ അതെന്നത് ശരി.